கேட்டப்ப ஆதவன் அவன் அனதா பையங்க, அவன் தத்தி பையன். அத இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே அங்க சேர்த்துக்கு ஆள் இல்லாம சுத்திக்கிட்டு இருப்பான். அவன் காசு குடுறானா குடுக்க போறான், இல்லைன்னா இல்லன்ட்டு ஓட போறான். அவன் ஒரு மக்கு மண்டாரம், அவனுக்கு அவ்வளோலாம் புத்தி கிடையாது. ஆனா இந்த இது பிளான் பண்றது முழுக்க முழுக்க ஜெகதீஷ் பழனிசாமி தான் அப்படின்னு இவரு தாமோதரம் பிரகாஷ் இப்பதான் ரேடார் அவனை சுத்தி இருக்குது. அந்த தாமோதரம் பிரகாஷ் நேத்து ஏதோ ஒரு ஆடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு. ஆமா ஆமா ஆமா, அவர் ஸ்பேஸ்லயே முந்தானத்து சாயந்தரம் இதே நேரத்துல வந்து கூட பேசிட்டு இருந்தாரு. பிஜேபி அட்டாக் பண்ணாம போட்டு கேளுங்கடான்னு சொல்லி ஏதோ சண்டை வந்திருக்கு போல. அவங்க டிவிக்கு குள்ளேயே அடிச்சுக்கானுங்க. முழுக்க முழுக்க இந்த ஜெகதீஷ் பழனிசாமி பையன் தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறது கபிலன். இன்னொன்னு பாத்தீங்களா, அவன் இது வரைக்குமே அவன் மைக்கு முன்னாடியே வரல பாத்தீங்களா? வரவே மாட்டானே, அவனோட ஃபுல் ஹேண்டிலிங். ஆமா, அவன் ஃபுல் ஹேண்டிலிங். அந்த கருப்பு பை உள்ளுக்குள்ள ஒரு 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 போன் எடுக்கிறது, ஏர்போர்ட்டை மாற்றுறது, மொத்தம் அதுக்கூட ஃபுல் செக்யூரிட்டி இவன் ஒருத்தன் தான். அந்த வண்டியில 4 நாளா இல்லாம இருந்தான். இப்ப 2 நாளா வந்து திருப்பி அண்ணன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டான். நேற்று கோயம்புத்தூர் திருப்பூர் போகும்போது வந்தான். அதுக்கு முந்தின இதுக்கு வரல, அதுக்கு முந்தின இதுக்கும் வரல. 2த்துக்கும் அவனை தேடுவேன் நான். அவன் மேலதான் என் கண்ணே. அவன் எங்க போறான், என்னத்த கையில தூக்கிட்டு ஓடுறான், இவன் என்னத்த பண்றான் அப்படின்றதுதான் அவங்க வீடியோலயே பாக்குறது. இந்த முகரக்கட்டையை தான் புடிச்சு சுத்தி சுத்தி ஜூம் பண்ணி பாக்குறது, இது என்னதான் பண்ணுதுன்ட்டு. கரெக்டா அவன் வந்து அவன் சித்தப்பா பையன்ட்ட விட்டு போயிருந்தான். கரெக்டா 3 நாள் கழிச்சு இங்க வந்தான். லீக் ஆகி போச்சு. 2 நாள் காணும். 3ஆவது நாள் கோயம்புத்தூர் இந்த திருப்பூருக்கு சுத்திவிட்டு இன்னைக்கு வந்து சென்னையிலயும் உட்கார்ந்துருந்தான். பள்ளி இழிக்குது சென்னையில. ஏன் கபிலன் பாத்தீங்களா? காத்து ஆடிச்சுங்க இன்னைக்கு. ஐயா இதுல எவ்வளவு சந்தோஷம்னா, இதை இவன் ரொம்ப காலமா பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனா அப்பெல்லாம் நீங்க யாருமே திரும்பி பார்க்கல. நாங்க மட்டும் தான் கத்திட்டு இருந்தோம். இன்னைக்கு இவன் அரசியல் வந்ததால பரவாயில்ல, நீங்க எல்லாம் சொல்றீங்க பாருங்க, எங்களுக்கு ஜாலியா இருக்கு. இப்போ இல்லைங்க, தலைவர் படத்துல அவன் வம்பு பண்ணும் போதே நம்ம பாத்துக்கிட்டு தான் இருப்போம். அவன் ரூட்டு, அவன் அந்த மாப்பியா கும்பல், அவனை பத்தி அந்த பயல்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கும் போது ஓடி போயிடுறானுங்க. அவனை பத்தி வாயே தோற்ற ரூட்டு. என்னடா ரூட்ல ஏன்டா இப்படி பண்றானுவோ, உன் அண்ணனுக்கு அவ்வளவு கெட்ட பேர் வருதேடா, அவன் யாரா அப்படின்னா, ஐயோ நீங்க அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க. அவருலாம் இல்ல. ஆதவும் ரூட்டையும் இந்த பயல்க ஒரு நாளும் எடுத்து பேசவும் மாட்டானுங்க, அடிக்கவும் மாட்டானுங்க, கேள்வியே கேட்க மாட்டானுங்க. இவனோட ஆபீஸ் ஆதவர்ஜன் ஆபீஸ் இருக்கு இல்லையா, 2 ஆபீஸ் இருக்கு. முதல்ல ஆதவர்ஜனுக்கு தனி ஆபீஸ், ஜான் அரகசாமிக்கு ஒரு ஆபீஸ். ஜான் அரகசாமி ஆபீஸ்ல இருக்கிறவன் அவனுடைய ஃப்ரெண்டோட கொலீக், நமக்கு தெரிஞ்சப்பட்ட ஒரு ஆளு. நம்ம ஆளை விட்டு அங்கே அனுப்பி விட்டு, என்னங்க அடுத்து என்ன பிளான் வச்சிருக்கிறான் ஏதாவது சொல்லுங்க ப்ரோ, அதை பற்றி மட்டும் பேசாதீங்க. ஃபோன் இல்லாமல் டேப் ஆகுது. டிப்ஸி கேக்குதா? நம்ம குரூப்ல இருக்கிற ஒரு ஆள் பேசினாரு, டிப்ஸி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பேசினாரு. பேசும்போது இல்லை ப்ரோ அதை மட்டும் பேசாதீங்க ப்ரோ. நீங்கள் வந்து அவர் இது சும்மா ஒரு நார்மல் டாக் தான், ஏதோ வேற ஏதோ இஷ்யூக்காக தான் நீங்கள் கால் பண்ணுறதா நினைச்சேன். நீங்கள் இதை பற்றி பேசுறீங்கனால தயவு செஞ்சு என் ஃபோன் நம்பர் எல்லாமே டேப் ஆகுது ப்ரோ, இப்போ எதுவும் பேசாதீங்க ப்ரோ. எலெக்ஷன் முடிஞ்சு எதாவது கேளுங்க, நான் சொல்கிறேன் ப்ரோ அப்படின்ட்டு. நான் என்ன சொன்னேன், இந்த லிங்க் வச்சுக்கோங்க, எலெக்ஷன் மே 4க்கு அப்புறம் இவன் என்னென்னலாம் இந்த லீக் பண்ணது யாரு, என்னென்ன ஏன் ரத்தாச்சு, கூட்டங்கள் ஏன் திடீர்னு இவனே ரத்து பண்ணுறான், இந்த நியூஸ் எல்லாமே நான் இப்போ கேட்டு வாங்கிக்கலாம். 2வது, ஆஸ்திரேலியாவில் சொத்துலாம் தூக்கி அங்கே பேப்பர்லாம் மாற்றினா, டாக்குமெண்ட் எல்லாம் அங்கே மாற்றிட்டு சொத்து எல்லாத்தையும் அங்கே மாற்றி, இப்போ இன்னைக்கு 15, அடுத்து 5 நாள் தான் இருக்குது, 4 நாள் தான் இருக்குது. அன்னி இதுக்கு வர்ற கோர்ட்டில் ஹியரிங், டிவோர்ஸ் ஹியரிங். ஜிப்சி முதல் நாள் நம்ம ஸ்பேஸ் போடணும் ஜிப்சி, 19. ஆமா, அதுவும் கேள்விப்பட்டேன். அந்த 20ஆம் தேதியே மொத்த செட்டில்மெண்ட் எல்லாம் பேசி எல்லாமே ஒரே நாள்ல முடிக்கிற மாதிரி எல்லாம் பிளான் வச்சிருக்காங்களாமே. ரொம்ப இழுத்தடிக்கிற மாதிரி வேண்டாம் அப்படின்ற மாதிரி அபிஷியலா ஒரு அமௌண்ட் உங்க உன பேருக்கும் கண்துடைப்பு மாதிரி உனக்கு கொடுத்துட்டு, அன்அபிஷியலா, புரியுதா உங்களுக்கு, 2800 கோடி ரூபாய் பேசுறதா சொல்றாங்க. எலெக்ஷன் முடிஞ்சோன்னா கல்யாணம் வேற இருக்கான் மாமிக்கு உனக்கும். ஆமா, மே மாசமே கல்யாணம்ன்றாங்க. ரொம்ப டூ ஏர்லி. இல்ல வெளிநாட்டுல, இங்க இல்ல வெளிநாட்டுல, ஆஸ்திரேலியாலயா ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன், ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கிற ஒரு 4-5 பேரை மட்டும் வச்சு மோதிரம் மாத்திக்கிறாங்க. தாலி கட்டுறதுல மோதிரம் மாத்திக்கிறது. இப்பெல்லாம் டெஸ்டினேஷன் வெட்டிங் தான் ஃபேஷன். அண்ணன் கிட்ட கேட்டு கல்யாணத்துக்கு ட்ரீட் வைக்க சொல்லு ப்ரோ அண்ணன்ட்ட. அவன் வச்சிருவான், கவலைப்படாதீங்க. ஆல்ரெடி கரூர்ல ட்ரீட் வச்சான்ல, ட்ரீட் பண்ணுங்க. அதாவது எலெக்ஷன் அன்னைக்கு போயிட்டு எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டுக்கு வந்து 1-2 வந்ததுன்னா வருவாரு, இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 2 மாசம் 3 மாசம் அங்கேயே செட்டில் ஆகிடுறாரு. இல்ல பிள்ளைக்கு கல்யாணம் பண்ற வயசு,
இந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ற வயசு இப்ப. என்ன கபிலன் பழைய பூமர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இப்பெல்லாம் டெஸ்டினேஷன் வெட்டிங் தான் ஃபேஷன். அப்படின்னா அன்னைக்கு சுகர் டேடி சுகர் பேபின்னு பாட்டு பாடும் போதே நம்மளுக்கு மண்டையில தட்டிருக்கணும். நம்ம அதை விட்டுட்டோம். இப்ப புரியல. இப்ப இப்ப புரியுது. புரியுது. ஆமா, எல்லாமே ரசிச்சு ரசிச்சா ஏன் இல்ல பண்ணிருக்கான். வேற எதுனா நல்ல படத்துல அந்த பாட்டை வச்சிருக்கலாம். போய் அந்த கருமத்துல வச்சிருந்தாங்க. ஏண்டா உனக்கு வந்து இப்ப அதுதான் ரொம்ப முக்கியமா தெரியுதுல்ல பசா போய் உனக்கு. ஏண்டா அடேய் உனக்கு அந்த பாட்டு நல்ல சுகர் பேபி சுகர் வாய் முழுக்க ஏதோ வாயில ஏதோ பூசிக்கிட்டு உதட்ட முழுக்க பூசிக்கிட்டு வாய்க்கு மூஞ்சிக்கு சம்மந்தமே இல்லை அரைக்கிழவி. ஏண்டா என்னடா மானகட்டத்தனமா டேஸ்ட். ஏதோ ஒரு பூஜை ஆயிடுச்சு. நேற்று ஏதோ வருண் தவான் மேல இந்த பக்கம் ஒண்ணு சாஞ்சிருது இந்த பக்கம் ஒண்ணு சாஞ்சிருது சாண்ட்விச் மாதிரி. அந்த மாதிரி ஏதோ பார்த்திருந்தா கூட சரியில்லை. டேய் அது அரைக்கிழவிடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? ஓ அது வருண் தவானா? ஒரிஜினல் பிக்சரையே பார்க்கல கபிலன். நான் உன்னை அனுப்பி விட்டேன்ல காலைல கார்த்தி ஃபோன்லையோ கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் ஐயோ என்ன அது பிக்னி நல்லா இல்லையா அது எடுத்துறியா அப்படின்னா சரின்னு எடுத்து விட்டேன். ஓஹோ, அண்ணன் சந்தோஷமா இருக்குது பிடிக்கலையா கார்த்திகே? இல்ல ஜிப்சி சென்ட்ரல் ஆத ஒரிஜினல் நிக்க வச்சு பூஜை அஜ்ஜல வந்து விஜய் போட்டோ அனுப்பிச்சு நான் பார்க்கல. நீங்க வாட்ஸ்அப்ல பார்த்தேன். அது தெரியும். அது சைட்ல ஜெகதீஷ்ன்றது நல்லா தெரிஞ்சுதா? எனக்கு எல்லாமே தெரிஞ்சுதான். அப்புறம் என்ன வீட்டுல ஒயிட் வாஷ் பண்ணீங்களா ப்ரோ? அது ஆக்சுவலா வீடு இல்ல, ஆபீஸ் செவர்தான் கிழிச்சிட்டோம். ஆமா நானே கேட்கணும் ஜிப்சி என்ன தெனா விட்டு இருந்தா நீ ஜிப்சி வீட்டுல வந்து ஒட்டுவீங்கடா. வீடு இல்ல, ஆபீஸ் செவர்லதான். நைட் பண்ணிட்டான் ப்ரோ. அதுக்கப்புறம் விட்டேன் நானு. ஒன்னு எடுத்துட்டேன், முதல்ல கிழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் எடுத்தேன். சுத்தி எங்க இருக்கோ எல்லாத்தையும் கழிச்சு தள்ளிட்டேன். நீங்க கடையில எல்லாம் ஆப்போசிட் கடையில எல்லாமே கேட்டேன், ஏங்க உங்களுக்கு கேட்டாங்களான்னு. இல்ல இது நீங்க விட்ட சொன்னீங்களா? இல்ல கிளி என்னால முடிஞ்ச தடவை கிளி தள்ளிட்டேன். பாட்டு கேட்டீங்களா? அவன் பாட்டு கேட்டீங்களா? ரேவந்தோட பாட்டு. என்னவா ரேவந்த் மட்டும் தனியா ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்கான் அவனுக்காக கேம்பெயினிங் சாங். அவன் எங்க இங்க மதுரை வாயில் சைடுல ஃபோன் பண்ணி சாவடிக்கிறான். ஏங்க பிரபுவே பாட்டு வச்சிருக்காங்க அவனுக்குன்னு ஒரு பாட்டு. காரைக்குடி பிரபு. இவனுங்க அவனு வச்சிருக்கானா பாட்டு? தெரியல. இவன் தான் ரிலீஸ் அந்த ஐயாயிரம் ரிட்டையர்ட் ஆயிட்டோம் வேலையை விட்டு வந்தானே அவன் வச்சிருக்கான். ஆளு பாட்டு இருக்கு இன்ஸ்டால போட்டிருக்கானுங்க. அண்ணா ஃபேன்ஸ்லாம் அந்த தேவை. 4 ரீல்ஸ் 4 பாட்டு 4 எலிவேஷன் வேணும், அவ்வளவுதான். சொல்றேன் இந்த ரீல்ஸ் எடிட் பண்ணுவானுங்களே இன்ஸ்டாகிராம்ல அவங்களுக்கு நாளைக்கு ஒரு 2000 3000 கொடுத்தோம்னா அந்த மாதிரி எடிட் போட்டு கொடுப்பானுங்க. இன்னொன்னு ரேவந்த் இந்த கட்சியில வரும்போது ஒன்னு ஆர்கனைஸ் பண்ணலாம். கரெக்டா சொல்லுங்க பாப்போம். என்ன மீட் ஒன்னு ஆர்கனைஸ் பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம். இந்த தற்கூரிகள் எல்லாம் ஏஐ மீட் ஒரு கோர்ஸ் ஒன்னு பண்றோம் வாங்க ஃப்ரீயா ஏஐ சொல்லி தரேன். எதுக்குன்னு தெரிஞ்சா இப்போ இதுக்குதான் எல்லாம் பண்றது. பாட்டு போடுறதுக்கு லிரிக் எழுதி பாட்டு பாடி வீடியோ எடிட் பண்ணி போடுறதுதான் இவனுக்கு யூஸ் பண்றது. வேற எதுக்கு தேவை? அது நல்லதுக்கு யூஸ் பண்ணா இல்ல வேற நல்லதுக்கு யூஸ் பண்ணி வாழ்க்கையில உருப்படலான்னு பார்த்தா உனக்கு பாட்டு போடுறதுக்காக ஏஐ கத்துக்க கூப்பிட்டேன் என்ன அப்படின்னு. எப்பா நீ பாத்தியா இல்லையா? டிவிக்கு கட்சியில அபிஷியல் சைட்ல இருந்து ஒரு இது வருது லெட்டர் பேடு. அதுவே டிசைன்டு பை ஏஐன்னு போடுது கீழே. அவன் போட்டோவே ஏஐ தானேங்க. அம்பேத்கர் போட்டோக்கும் அஞ்சலி அம்மாளுக்கும் மாலை போட்டதே ஏஐ தான். விஜய் ஃபேன்ஸ் பேஸ் ஓடுதாப்பா கொஞ்சம் பாருங்க. விஜய் ஃபேன்ஸ் பேஸா? எனக்கெல்லாம் காட்டாத ப்ரோ, நீங்களே பாருங்க. யாரா பாருங்க. இல்ல ஜிப்சி கீழே 800 பேர் இருக்காங்க ஜிப்சி. இப்ப நீங்க என்ன போ சொல்றீங்க, நான் போறோம். இதுவே உங்களுக்கு வேலையா போச்சு. இல்ல நம்ம ஸ்பேஸ்ல 700 பேர் கிட்டத்தட்ட 780 பேர் இருக்காங்க நம்ம ஸ்பேஸ்ல. இப்ப 700ஆ? அதான் எனக்கே புரியல. இல்ல ஒரு ஸ்பேஸ் ஓடுது அதுல இந்த டிராவிட்னு ஒருத்தன் போட்டிருக்கான். மாத்திக்கிட்டு ஏதாவது வந்துட்டீங்களா? விட்டோபா டிராவிட் மான்ஸ்டர் அவனுக்கு ஏதோ போட்டிருக்கானுங்க ப்ரோ. அதுல 1300 வந்திருக்காங்க. செலிபிரிட்டி யாரா வந்திருக்காங்களா அங்க? எனக்கு தெரியல. என் ஸ்பேஸ் எனக்கே போர் அடிக்குது. ஒண்ணு அந்த அளவுக்கு இதுல 700 சொச்சம் பேர் நிக்கிறாங்க. ஒரு 3 நாள் 4 நாள் ஸ்பேஸ் போடாம நம்ம கொஞ்சம் கேப் விட்டு போட்டா கொஞ்சம் மவுஸ் ஏறுதோ?
அது ஒரு காரணம். இன்னொன்னு இன்னைக்கு சிஎஸ்கே மேட்சும் இல்ல. இந்த ஐபிஎல் போய் பாப்பானுங்க. முதல்ல போர் அடிச்சுதுன்னா ஆஃப் பண்ணிட்டு வந்துருவானுங்க. அட போர் இன்னைக்கு ஆர்சிபி மேட்ச் இன்னைக்கு ஆர்சி இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் bowlingனா எவனும் வரமாட்டான், செகண்ட் bowlingல வந்துருவானுங்க. அப்போ ஓகே கரெக்ட் டைம் தான். நீங்க தான் வந்துட்டு ஸ்கெட்யூல் பார்த்து போடணும்னு நினைக்கிறேன் ப்ரோ அடுத்த வாட்டில இருந்து. நம்மெல்லாம் எங்க போற பக்கமே கேட்டா போறியான்னு கேட்டதுக்கு பதிலே சொல்லல. திடீர்னு ஒரு ஸ்பேஸ் ஆன் ஆயிருக்கு இந்த மனுஷன். இல்ல போட்டேன் கண்டென்ட் ஏதாவது இருக்கா ஜிப்சி அப்படின்னு கேட்டேன். சரி போட்டுருவோம், என்ன இப்போ 900 போட்டாச்சு, 901 போட்டுருவோம் அப்படின்ட்டு போட்டேன். கண்டென்ட் தான் அவன் இன்னைக்கு நானே போலான்னு இந்த செயின் இதே செயின் பறிப்பு டைட்டில் வச்சு போடலான்னு இருந்தேன். சரி நீங்க வந்துட்டீங்க. நான் திட்டம் ஆக்சுவலா நீ அதான் இந்த செயின் பறிப்புல என்ன ஜிப்சி எனக்கு தோணுச்சுன்னா, ஒரு விஜய் ஊட்டுது, இன்னொரு விஜய் வீட்டுக்குள்ள போயிருச்சு. இதுல என்ன இவங்களுக்கு பெரிய பஞ்சாயத்தான் அந்த அம்மாவுக்கு. நான் அதான் கேக்குறேன், டேய் உன் அம்மா விஜய் அம்மா ஒரு விஜய் எடுத்துட்டு போயிட்டாமா, நாளைக்கு விஜய் கிட்ட இருந்து விஜய் எடுத்துக்குங்கம்மா. ஆனா ஒண்ணும் கட்சி பிரச்சனை இல்லம்மா. டொனேஷனா எடுத்துங்க, உங்க 8 கோடி பேருக்குள்ள சுத்திக்கிங்கம்மா. கட்சி டொனேஷனா எடுத்துக்கோங்க. அதான் நீங்க இதுல இன்னொரு காமெடி இன்னைக்கு பாத்தீங்களா? எல்லாம் க்ளோஸா பாத்துருந்தீங்கன்னா, அந்த புஷி திரும்புறதுக்கு முன்னாடி இந்த செக்யூரிட்டி வந்துகிட்டு இருந்தானுங்க. வந்துட்டு அந்த ஆளு அங்கேருந்து இந்த கூட்டத்துக்குள்ள அண்ணன் அவங்க வண்டியில ஏறுறதுக்கு அங்கேருந்து கை காட்டிவிட்டான். அந்த செக்யூரிட்டி ஒருத்தன் இருப்பான் பாரு, காலால ஷூ எல்லாம் மெரிச்சான் தெரியுமா? அவன் தான் அந்த வேன்ல நின்றுட்டு இருந்தான் அந்த முன்னாடி இனோவால. வா 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 வான்ட்டு இந்த கழுத்தாம்பட்டையில காலரை புடிச்சுக்கிட்டுங்க, ஏங்க தோல் மேல கூட கை போடலைங்க, காலரை புடிச்சு நாய் இழுத்துட்டு போற மாதிரி சரசர சரசரம் இழுத்துட்டு போய் அந்த கூட்டத்துல உள்ள ஏத்து அப்படின்ட்டு ஏத்தி விடுறான். என்ன மானகட்ட பொழப்புனே தெரியல. சொல்லுங்க கண்ணு. இந்த பாடி கார்டு மேலாம் கேஸ் போட்டா நிக்குமா? அக்யூஸ்ட் நம்பர் 1ங்க இவனுங்க. என்ன தெரியலையே, இவங்களோட நாம்ஸ் போலீஸ்காரங்களா இன்னைக்கு திட்டுறாங்க, பத்திரிகையாளர்கிட்ட பேரிகார்டு போட்டு கை மேல வைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த காலால எட்டி உதைக்கிறது இட்ஸ் a violence இல்லையா? அப்ப கேஸ் போட்டா நிக்குமா? கண்டிப்பா போடலாமே, கண்டிப்பா அந்த போடலாம். நிதி அது வந்து வாங்கினவன் யாரு போடணும் ப்ரோ. அதான் அந்த நிதி வாங்கினவன் போடணும். அந்த நிதி வாங்கினவனே அடிமையா இருந்தா எப்படி போட முடியும்? கோயம்புத்தூருக்கு எங்கேயும் அவன் வரும்போது துப்பாக்கி எடுத்தானே தெரியுமா? அவன் கிட்ட எவனும் வந்ததுக்கு பாண்டிச்சேரி அதான் எங்கேயோ அவன் முன்னாடி வரும்போது துப்பாக்கி எல்லாம் எடுத்தானுங்க. வேற ஒருத்தர் வந்ததுக்கு தள்ளி கூட வரல. ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ, உங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், ஸ்பேஸ் லிங்க். அதுல முத்துராஜ்னு ஒரு ஆளு தெரியுமா? அந்த ஆளு தெரியாது. டைம் பாஸ்ல ஓவர் முட்டு. டைம் பாஸ்ல வந்து விஜய் 16 சென்னையில ஜெயிப்பாங்க. அந்த ஆளு டேக் பண்ணி கூப்பிடு. யாருப்பா முத்துராஜ்? விஜயோட பெரிய ஆளாவா? அந்த டைம் பாஸ்ல போயிட்டு விஜய் சிஎம் ஆவாரு, விஜய் 16 வின் பண்ணுவார் எல்லாம் பேசிட்டு இருந்தான். பாண்டாக்கு அவனுக்கு தான் சண்டை வந்தது. பாண்டா அவன் ஜட்டி விக்கிறதுக்குங்க, அந்த கோயம்புத்தூர் கும்பலை போட்டதுக்கு ஜட்டி விக்கிறதுக்காக போட்டிருக்கானுங்க. ஒக்கா என் வாயில வருது நல்லா. அம்மா கும்பலுக்கு போட்டுட்டு அடுத்த இன்னைக்கு காலைல பாக்குற 5 மணி நேரத்துக்கு எலாஸ்டிக் நல்லா இருக்கா, ஜட்டி நல்லா இருக்கா, அத்தனை ஃபாலோயர்ஸ் இன்னைக்கு ஆர்டர் போட்டானுங்களாம். இந்த ஜட்டி விக்கிற பொழப்புக்கு எதுக்குடா கோயம்புத்தூர் திருப்பூர்ல கூட்டம் அலமோதுது ஊன்னு சொல்லிட்டு காலைல ஜட்டி வித்துட்டாங்க. ஐய இவன் என்ன அன்றாயிரம் விக்கிறதுக்கு திருப்பூர்ல இவன் கடையா போட்டு விக்கலாம். இதுக்கு ஆன்லைன்ல வேற அரசியலுக்கு முன்னாடி சினிமா ஃபைட்லயே தான் பண்ணிட்டு இருப்பான். தலைவர் அடிச்சுட்டு விஜய் ஃபேன்ஸ் கிட்ட ஜட்டி வைப்பான், அப்புறம் விஜய் அடிச்சுட்டு தலைவர் ஃபேன்ஸ் கிட்ட ஜட்டி வைப்பான். இது வந்துட்டு பண்ணுதான் சனிப்பைய. கோயம்புத்தூர்ல கும்பல் அல்லுது ஒல்லுது. ஐயோ அப்பா அம்மா 1 கோடிக்கு மேல போகும் அப்படின்ட்டு ஜட்டி வித்துட்டான். இப்ப இந்த 1 கோடிக்கு அவன் 10 லட்சத்துக்கு ஆர்டர் கிடைச்சிருச்சுன்னா அப்பாடி என் வசூல் முடிஞ்சது, ஜட்டி வாங்கிட்டீங்களா? போஸ்ட் நான் பிளாக் பண்ணிருக்கேன்டா பாஷா பாய். ஐயோ அப்ப கேட்க முடியாது. சரி விடுங்க. ஜிப்சி பாஷா பாய், ஜிப்சிக்கு அந்த ஜிப்சி இல்ல பாஷா பாய் ஒண்ணு பண்ணு, இந்த லிங்க் ஜிப்சிக்கு அனுப்பு. ஜிப்சி நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க. ரைட், அத நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க. இருங்க அனுப்பிச்சு விடுறேன் ப்ரோ. அப்படி வரீங்களா நீங்க? ஆமா அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நான் இன்னொரு ஐடி உள்ள போய் கேட்கறதுக்கு வசதியா இருக்கு. ஜிப்சி புரியுதா உங்களுக்கு? இல்ல நம்ம பண்றது எல்லாமே இல்ல இவன் நம்ம பண்றது எல்லாமே ஸ்பேஸ்லயே சொல்லிடுறோம் எல்லாத்தையும். அவனுக்கு மறைச்சு பண்றானுங்க, அதையும் எல்லாம் வெளில வந்துருது. இல்ல கபிலன் ப்ரோ, உங்களை இன்னும் யாரும் தான் பிளாக் பண்ணல. அனுப்பிச்சிருக்கேன் ஜிப்சி ப்ரோ, அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. ஓகே ஜிப்சி மெசேஜ் போட்டு விட்டுருக்கேன் பாருங்க, அதுக்கு அனுப்புங்க. அண்ணன் அவைலபிள்னா என்ன பிளாக் பண்ண அர்த்தமா? ஆமா
எனக்கு அன்அவைலபிள் தான் காட்டுது, இஸ்கி இஸ்கின்னு தான் கேட்கறது. இல்ல இந்த லிங்க் மட்டும் எப்படியாவது வாட்ஸ்அப்ல நீங்க ஒன்றும் அனுப்பிச்சு பண்ண வேணாம் ஜிப்சி, லிங்க் மட்டும் எனக்கு எடுத்து அனுப்பி விடுங்க ஜிப்சி, வாட்ஸ்அப்ல நான் பாத்துக்கிறேன். ஏப்பா மைக் எல்லாம் கொடுத்துட்டேன், அப்படியே மைக்ல இருந்துக்கோங்க. இப்போ வெளில போயிட்டு மறுபடியும் வந்தீங்கன்னா என்னால மைக் எல்லாம் கொடுக்க முடியாது, சரியா? கபிலன் ப்ரோ ஆ கேக்குதா? கேக்குது. மைக் கொடுத்துட்டீங்களா? மைக் கொடுத்ததே தெரியல, இப்பதான் கண்டுபிடிக்கிற மைக் கொடுத்துருக்கீங்க. இந்த காமெடி எல்லாம் ஏதாவது இப்போ ஏதாவது ஏதாவது இந்த காமெடிலாம் இல்ல இல்லடா, கபிலன் இந்த ப்ரோ. சம்திங் சம்திங்ல இப்போ அந்த பொண்ணு பேர் என்ன? சம்திங் சம்திங்கா? ஜெனிலியா கேரக்டர் பேர் என்ன? யாமினியா ஏதோ அது யாமினியா. சந்தோஷ் சுப்பிரமணியம்ல. சந்தோஷ் சுப்பிரமணியம் அது. சந்தோஷ் சுப்பிரமணியம், ரெண்டு படமும் ஒரே மாதிரி தான் அந்த இருக்கும். காமெடி செத்து போச்சு ப்ரோ. இல்ல அதுல அந்த பொண்ணு பேர் என்னடா பாஷா பாய்? கபிலன் போங்க கபிலன், அங்க முதல்ல லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. அவன் ஒன்னு சொன்னானா பாருங்க, எங்க போறீங்க பாருங்க அப்படியே. ஹாசினியா? ஹாசினி அந்த காமெடி எடுத்துட்டு வரான். இல்ல அது எங்களுக்கும் தெரியும். அவர் டாபிக் டைவர்ட் பண்ண கூடாதுன்னு நாங்க சொல்லாம இருக்கோம். நீங்க ஆமா, அவனும் குறுக்க பேச நிறுத்த மாட்டான், நீங்களும் அவனுக்கு அட்வைஸ் பண்ண நிறுத்த மாட்டீங்க. இவனும் பேச மாட்டீங்கன்னா இருங்க அதை போயிட்டு ஜிப்சி. என்ன ஆத்தராங்கன்னு பாக்கணும். பாத்தீங்களா பாட்டு வேற பாத்தீங்களா? இதுல இவருக்கு டிவிக்கு பாட்டு வேற கேக்குது. என்ன பாட்டு பண்ணாரு கேக்கல எனக்கு. என்ன பாட்டு? அந்த புதுசா வந்து தன்னந்தனியார் அந்த பாட்டு தான். இல்ல அது புரியலடா அப்படின்னு வீடு பாத்திரம் தராங்க, எல்லாம் தராங்க, எல்லாம் தெரிஞ்சு கூட குசு குசுன்னு பேசுற ஒரு வார்த்தை என்ன வருதுன்னா, விசுலுக்கு தாங்க போடணும், வாங்குறத வாங்கிக்கணும், விசுலுக்கு போட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு கம்முன்னு போயிடணும், அங்க என்ன பக்கத்துல வந்து பாத்துக்கிட்டா இருக்க போறாங்க, அப்படிதான் பேசுறாங்க அப்படின்னா. நான் தான் சொன்னேன், இந்த ஏழ்மையில கஷ்டப்படுறவங்க, வாடகை வீட்டுல இருக்கவங்க, இந்த ஒரு என்னன்னா இங்க கவர்மெண்ட் இந்த 50 வருஷம் ஆண்டு என்னாச்சுன்னா, முதலாளிகளை வந்து ஒரு 10 பேரை தான் முன்னைக்கு கொண்டு போயிருக்கு, தொழிலாளிகளை 10,000 பேர் 30,000 40,000. புரியல, இவன் கம்யூனிசம் பேசிட்டு இருக்கிறான். அதனால வந்து அவங்களுக்கு அந்த முதலாளித்துவ மனநலம் இருக்கிறப்பதான் இந்த டிஎம்கே வேணும் 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 அடம் பிடிக்கிறாங்க. இதுதான் கள நிலவரம். களம் வந்து மிகப்பெரிய அளவுல மாறி கிடக்குது. மயிறு கிடக்குது. உணரணும்னா மே நாளுக்கு அப்புறம் தான் உணர்வு வரும். உனக்கு உணர்வு பொறுமையா வரும். எருமை மே நாளுக்கு அப்புறம் நீ உணர்வு வந்தா என்ன, வராட்டி என்ன? எருமைக்கு பிறந்த எருமை. ஏங்க இவனுக்கு எங்க டார்கெட் பண்றானு பாத்தீங்களா? மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோ கிளாஸ் ஃபேமிலி, இவனுல டார்கெட் பண்றானுங்க பாருங்க இவனுங்க. ஹலோ கேக்குது ஜெயக்குமார், இது இப்படிதான் நம்ம எல்லா பக்கமே நமக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு. அது மாதிரி ஒரு விஷயம் மட்டும் மக்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. எடப்பாடி ஸ்டாலின் நம்ம தலைவரை மட்டும்தான் குடும்பத்துல ஒருத்தனா பாக்குறாங்க. ஒரு தந்தையா, ஒரு நண்பனா, ஒரு தம்பியா, நம்ம தலைவருக்கு கொடுத்து வச்சது. அந்த ஒரு விஷயம் தான் நம்ம இந்த எலெக்ஷனை மாத்த போற விஷயம். அவர் அரசியல் தலைவனா பாக்கல, குடும்பத்துல மனசுனா பாக்கலடா மயிறு. ஓட்டு வந்து குவியும், அவ்வளவுதான். குவியும், குப்பை மாதிரி குவியும். நான் ஒரே வார்த்தை கேட்டேன். போட்டு அப்பீல் பண்ண சொல்லி 20ஆம் தேதி வந்தது. எத்தனை பேர் பாத்தீங்க? நீ பாத்தியா? அதெல்லாம் நாடகம் தலைவர், அதெல்லாம் பண்ணிடுவானுங்க அவனுங்க எல்லாம். நம்ம அதெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா நடந்துற மாதிரி போயிடக்கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் தெரியாம இருக்கிறோம். பிஜேபி எதிர்த்து உன்னால அங்க பிரச்சாரம் பண்ண கூடாதுன்னு சொல்லி கட்சிக்காரனே பண்ணிட்டு இருக்கிறான். அதுக்கு பேசுறதுக்கு வக்கு மயிர் இல்ல. முறைகேடு இருக்கு, அதுல வந்து இரவுலண்ட் இருக்கு, அதுல மிஸ்மேட்ச் இருக்கு. அதனாலதான் இப்ப உங்களை கேட்டிருக்காங்க. அவன் சமாளிக்கிறாரோ சமாளிக்காம போறாரோ, இதே விஜய் என்ன மாதிரியான எலிவேஷன் இருக்கு இப்போ. அடுத்த வேலை சாப்பாடு கஷ்டப்படுறாங்க, அப்படிதான் மக்களுக்கு எல்லா கன்வர்ஷன் தெரியுது மாஸ்டர். நான் இப்பெல்லாம் வந்து நம்ம தலைவர் வந்து மீட்டிங் போறப்ப, லைவ் போடுறப்ப நான் போய் டிவி எல்லா சேனல்லயும் போட்டு பாக்குறேன், எதுலயுமே வர்றது கிடையாது. ஒன்லி போன்லதான் எல்லாமே வருது. யூடியூப்ல பாலிமர் லைவ் ஓடுது, எல்லாத்துலயும் லைவ் போடுறான். ஆனா நியூஸ் சேனல்ல அதை பத்தி ஒரு பேச்சோ எதுவும் வர மாட்டேது. அவனுக்கு வந்து கொஞ்சம் கிளியரா தான் இருக்கானுங்க, அந்த கண்ட்ரோல்ல கிளியரா தான் இருக்கானுங்க.
அதனாலதான் நான் என்னோட பர்சனல் வாட்ஸ்அப் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க நான் என்ன இது பண்றதுன்னா இந்த வீடியோ எல்லாம் எடுத்துறது அதுக்குள்ள போட்டு விட்டுறது. எப்படியாவது பாப்பானுங்கல்ல, பார்க்க வைக்கணும். பாவமா இருக்கு ப்ரோ, இவங்க கூட ஃப்ரெண்டா இருந்த பாவத்துக்கு இந்த கருமத்தெல்லாம் பார்க்க வேண்டியது. எனக்கு என்னன்னா, இதே இந்த கேஸ் இப்போ தளபதி நேம்ல வந்து இருந்ததுன்னா அது அவரு இதுல வந்து இரவுலன் இருக்கு, அஃபிடேவிட்ல பிரச்சனை இருக்கு, அதுல வந்து ஒரு இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு அவனை சத்தமா பேச சொல்றேன். இவ்வளவு பெரிய நியூஸ் ஆகிருப்பானுங்க தெரியுமா சார்? அவங்க வீட்டுக்குள்ள எத்தனை இருக்காங்க, கேட்டுக்குள்ளே நம்மதான் குலைக்காது, நல்லவன் கெட்டவன் எல்லாம் பார்க்காது. அது குலைக்கணும்னா குலைக்கும், அது வேற வழியே இல்ல. அண்ணனை நாயின்றான் போல, அண்ணனை நாயின்றான் போல. வந்து இந்த நியூஸ வந்து பெரிய டாபிக்கா போட்டு நீங்க நேஷனல் மீடியா முதல் போட்டு எடுத்துட்டு போயிட்டு இதை ஸ்ப்ரெட் பண்ணிருப்பானுங்க. ஆனா எவ்வளவு சைலண்டா உதயநிதி நடந்திருக்கலாம். பாருங்களேன், இதுக்கு திமுக சதி, பிஜேபி சதி பாருங்க. நீ இந்த அளவுக்கு மீடியாவை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பீங்கன்ட்டு ஆன்லைன்ல உட்காந்துக்கிட்டு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாருக்கும் காசு கொடுத்து எச்சகளை பார்த்துட்டு இருக்கிறான். அவன் பொண்டாட்டி ஜெகதீஷ் பொண்டாட்டி முட்டா புண்டை, ஆனா அசிங்கமா வாயில வந்துருப்பாரு எனக்கு. அதாவது நம்ம கூட பல நண்பர்கள், நம்ம குடும்பத்தார்கள் யாராவது வந்து எனக்கு சும்மா வந்து அமைதியா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, இந்த மாதிரி வந்து நெகட்டிவா இது வராது அது வராதுன்னு யாராவது பேசினாங்கன்னா நான் என்ன சொல்றது, ஆலமரத்து வேர்ல இருந்து எல்லாத்தையும் புடுங்கிறது, புடிஞ்சு எல்லாரையும் புடிஞ்சு எடுத்துறது. ஏன்னா கத்தி படத்தை பார்த்தோன்னே ஏன் பேஸ்புக் ஓபன் பண்ணி நீ இந்த போஸ்ட போடுன்னு என்ன வற்புறுத்தினவன், நத்திங் பர்சனல் ஜஸ்ட் சோசியல் சர்வீஸ் அப்படின்னு அந்த கத்தி படத்துக்கு ரிவ்யூ எனக்கு போடுற அப்படின்னு அவ்வளவு அழுத்தம் கொடுத்தவன். இன்னும் நீங்க சினிமால இருந்தே வெளில வரல போல இருக்கு ஜிப்சி. உனக்கு அந்த இது பிடிச்சிருந்தது, விவசாயிகள் பிரச்சனை பிடிச்சிருந்தது, எல்லா அந்த தாக்கெல்லாம் உனக்கு பிடிச்சிருந்தது. அந்த வேலை அவனுக்கு தெரிஞ்சது படம் தானடா. திட்ட போறான், இப்ப என்ன திட்ட போறான். அவங்க ராஜி நகுலா சாரி நட்சத்திரா அவங்க பேசுங்க. ஹலோ அக்கா பேசுது, பேசுங்க கேக்குதுக்கா. சாரி, சோ நான் தஞ்சாவூர்ல இருக்கேன். தஞ்சாவூர்ல இருந்து நான் வந்து ஆக்சுவலா சிங்கப்பூர்ல இருக்கேன். இப்போ நான் இப்பதான் தஞ்சாவூர்ல இருக்கேன். இங்க வந்த அன்னைக்கு எங்க டிரைவரை நான் வந்துட்டு டிவிகே தான். சோ அவங்க சொன்னது என்னன்னா, அவங்களும் வந்து இந்த பிரச்சாரத்துக்குலாம் போயிட்டு வந்துட்டுலாம் இருக்காங்க. அவங்க சொன்னது என்னன்னா, அந்த கேண்டிடேட் வந்து ரொம்ப பணம் ரொம்ப செலவு பண்ணலாம் முடியாம தான் இருக்காரு. நடுவுல கொஞ்சம் இப்போ 2 days முன்னாடி வந்துட்டு ஒரு பிரச்சாரத்துக்காக ஓட்டு கேட்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போனப்ப டீசல் நின்று போச்சு, அதுக்கப்புறம் அவருக்கு நடந்தே போனாரு அப்படின்லாம் சொன்னாங்க. அது தஞ்சாவூர் டிவிகே கேண்டிடேட் விஜய் சரவணன் இருக்காருல்ல, அவரை கொஞ்சம் அவங்களுக்கே தெரியாது தஞ்சாவூர் கேண்டிடேட் என்னன்னு. ஏக்கா நீ வேறக்கா போக அந்த பக்கம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஏழைங்க இந்த வசூல் ராஜ்ல சொல்லுவாங்கல்ல, ஏழைங்களை பாக்குறீங்களா, கோணி பைக்குள்ள இருப்பாங்க பாத்துக்கோங்க ஏழைங்க. இல்ல ப்ரோ, எனக்கு இது மட்டும் புரியல. அது எப்படி ப்ரோ இவங்க டிரைவர் டிவிகேல இருக்காங்க, இவங்க வீட்டுல வந்துட்டு வேலை செய்யறவங்க டிவிகே, பக்கத்து கடை மளிகை கடைக்கு போனா அவங்க டிவிகே, அது எப்படி உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி கிடைக்கும் புரியலையா? சுத்தி பார்த்தா பாஷா பாய் உனக்கு புரியல. டீசல் செலவுக்கு கூட காசு இல்லாதவங்கலாம் அது இது மூலமா என்ன சொல்ல வராங்கன்னு புரியுதா? நாங்களாம் ஓட்டு காசு கொடுக்க மாட்டோம், அப்ப சந்துல உட்காந்து மொதுவை புரட்டி அடிச்சு அனுப்பி விட்டாங்களே நேத்து ஓட்டு காசு கொடுத்து. இது என்னன்னா ப்ராபகண்டா, நாங்க காசு கொடுக்க மாட்டோம், இதை பாருங்க எங்களுக்கு பாத்தீங்களா, எங்களுக்கு சோத்துக்கே வழி இல்லைங்க. டேய் டீசலுக்கே வழி இல்லாம அப்புறம் என்ன மயிருக்குடா சீட்டு கேட்டு சீட்டு எப்படா வாங்கினாவன் கட்சியில இருந்து? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், டீசலுக்கே வழி இல்லாதவன் எப்படி டிவிகேல இருந்து காசு இல்லாம சீட்டு வாங்கினா? ஹலோ எங்களா கேக்குறீங்க? நினைச்சிட்டு இருக்கேன் இதெல்லாம் சும்மா நான் சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க, நான் மணிப்பூர்ல இருக்கிறாங்க, நான் அமெரிக்கால இருக்கிறாங்க, என்கிட்ட எங்க வீட்டுல டிரைவர் இருக்கிறாங்க. அவரை நான் கேட்டேங்க பல்ஸ் பாக்குறாங்களாமா, களத்துல பல்சர் இல்ல புரியல
கண்டிப்பா பண்றோம். ஓகே கண்டிப்பா பண்றோம். தேங்க்யூ. என் ஃபேமிலில அவரை களத்துல பரப்புரை வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கடைசி 5 நாள் மக்கள் மனசுல நல்லா பதியக்கூடிய அந்த கடைசி 5 நாளுக்கு தான். கடைசி 5 நாள்ல வாயில சங்கு தண்டா வைக்க முடியும் எருமை முத்துராஜ். அதனால அவங்க அந்த எருமையை எங்க கூட்டுருவாங்க பாஷா பாய், அவனை டேக் பண்ணி கூப்பிடுறான். அவனை எங்களால என்ன முடியுமோ அதை பண்றோம். டிராவிட்ன்றவன் போட்டிருக்கான், முத்துராஜ்ன்றவன் ப்ளூ டிக்கு. அது ஏதோ நடுவுல காசுக்கு பேசுற நாய்க்கு இது. இந்த டிராவிட் உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியல. அவன் என்ன பிளாக் பண்ணிருக்கான் ஜிப்சி. என்னையும் பிளாக் பண்ணிச்சுங்க, இல்லைன்னா போக முடியல, உள்ள போயிடுறேன் நானு. சரி இருங்க, அந்த அக்கா என்ன பேசும் பாத்துரும். இவ்வளவு நேரம் எனக்கு காட்டிட்டு ஸ்பேஸ் இப்ப காட்ட காணோம். என்னையும் பிளாக் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல, கேட்கலையே. இல்ல அந்த ஹோஸ்ட ஃபாலோ பண்ணாதாங்க தெரியும். ஹோஸ்ட ஃபாலோ பண்ணா தெரியும். எனக்கு என்ன பிளாக் பண்ணிருக்கான்டா. அவன் ஃபாலோலாம் இல்ல, அவன் என்ன பிளாக் பண்ணிருக்கான். நான் ஃபேக் ஐடியில உள்ள போயிட்டு நான் லிசன் பண்றேன். புரியுது எனக்கு புரியுது. பட் சொல்றேன் நானு, அவருக்கு சொன்னார்ல அதுக்கு சொல்றேன். இரு, அந்த அக்கா என்ன கேக்குதுன்னு பாப்போம். அவன் ஃபாலோலாம் இல்ல, அவன் என்ன பிளாக் பண்ணி என்ன என் பண்ணிட்டானா ஸ்பேஸ. அக்கா வந்து டீசலுக்கு காருக்கு டீசல் வாங்க வந்திருக்காங்க. டீசல் ஃபேக் கொடுங்க. ஏழைங்க பாருங்களேன், எப்பேற்பட்ட டீசலுக்கே காசு இல்லாத ஏழைங்க பாருங்களேன், எப்படிப்பட்ட ஏழைங்களை பாருங்களேன். கூட்டமா போயிட்டு அந்த துண்டு பிரகாரம் கொடுத்து அவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க. ஒன்றும் பயப்படாம கண்டிப்பா வந்து தஞ்சாவூர் கண்டிப்பா அடிப்போம். ஏன்னா பயங்கரமா கொள்ள அடிச்சு தின்னவன் அவன். யாரை கேட்டாலும் தஞ்சாவூர்ல